இன்னைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்கிற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன தலைப்பு? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நடந்ததெல்லாம் நன்மைக்கு. இன்னைக்கு எந்த சூழ்நிலை அப்பா சமூகத்தில் வந்திருக்கிறோமோ, இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்னை சிறுகவே பண்ணிகிட்டே இருக்கிறாருங்க. நான் வளரணும்னு நினச்சி போயிட்டே இருக்கிறேன். எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் என்னால் என்ன பண்ண முடியல. இன்னைக்கு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு அதுதான். அப்படிதான் நம்ம நினச்சி வந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நடந்ததெல்லாம் நன்மைக்கு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திர சில எதிர்பார்ப்பை ஆண்டவர் இன்னும் தராமல் இருக்கிறார் அப்படின்னா, அவன் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அது எல்லாம் நன்மைக்கு ஆண்டவரேன்னு சொல்லணும். இன்னைக்கு சபை நல்ல நான் வசனத்தை எடுத்து நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அந்த பேச முடிக்கும்போது நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு எல்லாம் ஒரு தெரிந்த பகுதி, புதிய வசனத்தை நான் எதுவும் பேச போகிறதில்லை. எல்லாம் தெரிந்த ஒரு பகுதி. அவங்க லாசருவை குறித்து தான் இந்த நாளில் பேசணும்னு சொல்லி கர்த்தராலே யோகப்படுகிறேன். 11ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு எல்லாம் திருப்பிப்போம். அதில் சில வசனங்களை இன்றைக்கி நம்ம தியானித்து நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி என்னென்ன ஸ்பீட் பிரேக் வந்திருக்குதோ, எங்கெங்கே நம்ம தடையாக நிற்க வச்சுருக்கிறதோ, நம்ம ஓட்டத்தினுடைய வேகத்தை எங்கெல்லாம் ஸ்தோத்திரம் கொஞ்சம் நிற்க வச்சு ஓடிட்டு இருக்கிறோமோ, இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கி லாசருவை குறித்து ஸ்தோத்திரம் நமக்கு தெரிந்த வசனம், தெரிந்த பகுதி. ஆனாலும் இன்றைக்கி சில காரியங்கள் உங்களோடு கூட காண்பித்து நான் முடிக்க ஆசிக்கிறேன். இன்னைக்கு முதல் வசனத்தில் ஒரு வாசிக்கலாம். மரியாளும் அவள் சகோதரி ஆகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். இங்கே ஸ்தோத்திரம், மரியாள், மார்த்தாள் இவருடைய சகோதரர் லாசரு. இங்கே இன்னைக்கு ஸ்தோத்திரம் இவங்க தம்பி என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான வியாதி. நல்லா கவனிக்கணும். என்ன வியாதி? சும்மா வந்துட்டு ஊசி போட்டால் நல்லா ஒரு வியாதி இல்லை பேராசிட்டமல் போட்டால் நல்லா ஒரு வியாதி இல்லை, மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஆனால் மார்த்தாளுடைய வேலையும் மரியாளுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆண்டவரிடத்தில் அதிகமாக செபிக்கிற ஸ்தோத்திரம். மார்த்தாளை விட ஒரு படி அதிகமாக மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில். நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாள். அப்போ இங்கே இந்த மரியாள் இந்த மார்த்தாளுடைய சகோதரன் வியாதிப்பட்டிருக்கிறான். இந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். தன்னுடைய சகோதரன் வியாதிப்பட்டிருக்கிறதை யார்கிட்ட சொல்றாங்க? ஆண்டவர்கிட்டயே சொல்றாங்க. ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஐயோ லாசருனவா இருக்கிறான், மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஒருவேளை இவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இந்த வியாதியில லாசரு மரிப்பான் என்பது ஆண்டவருக்கு நன்கு தெரியும், நல்லாவே தெரியும். அவன் என்னைக்கு மறிக்க போறான், எந்த நிமிஷத்துல தன் உயிர் பிரிய போகுது என்பது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். நல்லா கவனிக்கணும், அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே உங்களை விட்டு தூரம் போன லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொல்லலை. உனக்கு கீழ்ப்படியாத மகன் லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொல்லலை. அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீர் சிநேகிக்கிற லாசரு, நீங்க ரொம்ப பிரியமா இருக்கிற மகன், ரொம்ப ஆசையா நினைக்கிற ஒரு மகன் இப்ப என்னவா இருக்கிறான் அப்படின்னா வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். ஆனா 4வது வசனத்துல இயேசு அதை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் லாசருக்கு வந்திருக்கிறது மரணத்துக்கு ஆன வியாதி, அப்ப மரிக்க போற வியாதி. ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, உடனே என்ன சொல்றாரு? இப்ப இந்த வியாதி என்ன வியாதி? இல்ல மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவரை சிநேகிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன வரக்கூடாது? கவனிக்கணும், பேசுங்க. நான் மைக்கு கொடுத்து கேள்வி கேட்ப வரோம். கவனிங்க.
ஆண்டவர் சிநேகிக்கிற ஒரு மகனுக்கு என்ன வரக்கூடாது? வியாதி, பிரச்சனை. ஏன் அப்படின்னா ஆண்டவரே லாசரு சிநேகிக்கிறவன் அப்படின்னு சொல்லல. அந்த வார்த்தை நல்லா படிக்கணும். நீர் சிநேகிக்கிற ஒரு மனுஷன். யாரு? ஆண்டவர் சிநேகிக்கிற ஒரு மனுஷன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னா வியாதி வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, தடைகள் வரக்கூடாது, எதிர்மறையான எந்த சூழ்நிலையும் வரக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தரை சிநேகிக்கிற, கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு மகனுக்கு வியாதி. ஆனா அந்த வியாதி ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு நல்லா தெரியுது மரணத்துக்கு ஏதுவான வியாதி, மறிக்க போறான் தெரியும். ஆனா இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன தெரியுமா? பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அதுல தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு தான் ஆண்டவர் பார்க்கிறார். நல்லா கவனிக்கணும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு அப்படின்னா அதுவே உனக்கு ஃபைனல் டிசிஷன் கிடையாது, அதுவே முடிவு இல்லை. ஆண்டவர் எதை நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சாலும் அல்லது பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிச்சாலும் அதன் மூலமாய் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு பிரச்சனை வந்துச்சு, பக்கத்து ஆளுக்கு தெரியாம என் பிரச்சனை மாத்திரும் நினைக்கிறோம். ஆனா அந்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் வியாதிப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஆள் அனுப்புறாங்க. ஆண்டவர் கேட்ட உடனே அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிங்க? 6வது வசனத்துல, அவன் வியாதியா இருக்கிறதை அவர் கேள்விப்பட்ட பொழுது அவர் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். நல்லா கவனிக்கணும். ஒரு ஆண்டவரே சிநேகிக்கிற ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு இருக்கிறான், பிரச்சனை, மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்திருக்குது, மறிக்க போற எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். சரி, ஆண்டவருக்கு ஆள் அனுப்பியாச்சு, தகவல் சொல்லியாச்சு. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா உடனே இருக்கிற இடத்துல இருந்து ஊழியத்தை முடிச்சு அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரோ அதை முடிச்சு உடனே நான் வரேன் நீ போன்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் தங்கி இருந்த இடத்தில் மேற்கொண்டு 2 நாள் தங்குறாரு. ஆனா ஆள் அனுப்புனாங்க, வியாதிப்பட்டிருக்கிறான். ஆனா ஆண்டவர் இருக்கிற இடத்துல மேலும் 2 நாள் ஊழியத்தை செய்யறாரு. நீ நல்ல கவனிக்கணும். இந்த இடைவெளி தான் நல்ல கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த இடைவெளி, இந்த வார்த்தை சொல்லுது மேலும் 2 நாள் ஆண்டவர் அங்கே தங்கி இருந்தார். கவனிக்கணும். அப்ப மேலும் ஆண்டவர் தங்கியிருந்தார் அப்படிங்கிற அந்த 2 நாள் இடைவெளி தான் இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் விட்டு தூரம் போற நேரம். ஆண்டவர் என்ன உயர்த்தல, ஆண்டவர் என்ன விடுவிக்கல, ஆண்டவர் என்ன என் சத்தத்தை கேட்கல, ஆண்டவர் என் உபவாசத்தை கேட்கல. இந்த இடைவெளி தான் ஆண்டவர் விட்டு அநேக ரட்சிக்கப்பட்ட ஜனம் பின்மாற்றத்தில் போயிட்டு இருக்குது. ஆண்டவர் கேள்விப்படுறாரு, வியாதி வந்துச்சு, லாசரு நான் சிநேகிக்கிற மனுஷன், வியாதி வந்துச்சு, உடனே ஆண்டவர் புறப்பட்டு வந்து அற்புதத்தை செஞ்சிருக்கணும். ஆண்டவர் அதை செய்யல, வரட்டும் பரவாயில்ல. ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியும் அது ஏதோ தேவனுடைய மகிமை விளங்க போகுது அப்படின்பதை ஆள் அனுப்பின மார்த்தாளுக்கும் தெரியாது, மரியாளுக்கும் தெரியாது, வந்து சொன்ன மனுஷருக்கும் தெரியாது. ஆண்டவர் வந்து அவர் மரிச்சாலும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பதற்கு அவரால் முடியும் என்பது தெரியாது. அது அதிகாரம் நமக்கு தெரியும். அந்த 2 நாள் அந்த இடைவெளி, கொஞ்ச காலம், கொஞ்ச மாசம், கொஞ்ச வருஷம் ஆண்டவர் சிலதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அப்படின்னா அது ஏதோ தேவனுடைய மகிமைக்காக தான் அப்படி என்பதை இன்னைக்கு நம்ம புரிஞ்சு கொள்ளணும். பிரச்சனை வந்த உடனே நமக்கு நம்ம தேடுற சொல்யூஷன் உடனே ஆண்டவர் விடுதலை தந்தோம், உடனே நம்மளை பிரச்சனை எதுவும் மாற்றிடும். இன்னைக்கு நம்ம ஒரு கம்பெனியில இருந்து நம்ம செய்கிற ரொம்ப வருஷமா செய்யற ஒரு கம்பெனில திடீர்னு நம்ம வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க. கவனிக்கணும். ரொம்ப வருஷமா ஒரு 10 வருஷமா வேலை செய்யணும்னு வச்சுங்க. அங்கே திடீர்னு நீங்களே எதிர்பார்க்காம சில பிரச்சனைத்தை மனுஷங்க சொல்லி நீங்கள் செஞ்சுவே இருக்க மாட்டீங்க. அந்த பிரச்சனையில் நீங்கள் உங்களுக்கு சம்மந்தமே இருந்திருக்காது. திடீர்னு உங்களை கம்பெனிலேருந்து என்ன பண்ணிடலாம், நிறுத்தி விடலாம். இன்னைக்கு அந்த சுச்சுவேஷனில் அப்படியே யோசித்து கற்பனை பண்ணி பாருங்க. உடனே எத்தனை பேர் ஆண்டவரே ஏதோ இந்த வேலையை விட்டு இந்த வேலை எனக்கு வேணான்னு நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்க, ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான இதை விட நல்ல வேலையை நீங்கள் எனக்கு தருவீங்க அப்படி என்பதை எத்தனை பேருடைய வாயினால சொல்ல முடியும்? ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் என் வேலையை பிடிங்கிட்டாருங்க, நல்லா தான் போயிட்டு இருந்தேன், ஆண்டவர் தான் கும்பிட்றேன், ஆண்டவர் தான் குலதெய்வமா ஏற்றுக்கினேன், ஆனால் ஆண்டவர் என் வேலையே என்ன பண்ணிட்டாரு,
ஏன் அந்த வேலையிலேருந்து என்னை அனுப்பாமல் இருப்பதுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சிருக்க கூடாதா? ஒரு விடுதலை செஞ்சிருக்க கூடாதா? இன்னைக்கு நம்ம சொல்றோம். ஆனா உங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்க கிட்ட இருந்து எடுக்கிறார் அப்படின்னா அதனுடைய பின் விளைவு அதை விட முன்னிலும் நீ இழந்து போன அந்த காரியத்தை பார்க்கலாம் அது பெரிதான மகிமா இருக்கும் என்பது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே முறுமுறுது, என்ன ஆண்டவரே வேலை, நான் ரொம்ப ஆசைப்பட்ட வேலை. கவனிக்கணும். இன்னைக்கு வேதம் சொல்லுது, நீ நம்ம உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். யோவான் 11:20 வேதம் சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி என்னவா இருக்குது? என் துக்கம் இன்னும் மாறவே இல்லையே, இந்த வருஷத்தை முடிக்க போறேன், இந்த வருஷத்தின் கடைசி மாசத்துல 25ஆம் தேதி வந்துட்டேன், இன்னும் என் பிரச்சனை மாறல, இன்னும் ஒரு விடுவு காலம் வரலன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் தங்கியிருந்த இடத்துல மேலும் 2 நாள் தங்கியிருந்தார். இன்னைக்கு நம்ம நினைக்கிற அதே கேள்விதான். ஜெபம் பண்ணிட்டேன், இன்னும் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யல. ஜெபம் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு பதிலும் வரல. ஜெபம் பண்ணிட்டேன், அந்த தடை இன்னும் மாறல. ஆனா இந்த வார்த்தை சொல்லுது, மேலும் 2 நாள் தங்கினார். சரி, 2 நாள் தங்கிட்டாரு. இப்ப 2 நாள் முடிச்சு ஆண்டவர் வராரு. எங்க? லாசருவை, அவர் சிநேகித்த லாசருவை பார்க்கும்படி வரார். ஆனா எதிர போய் ஆள் சொல்றாங்க, நீ சிநேகித்த மனுஷன் என்னவாயிட்டாரு? சொல்லுங்க, என்னவாயிட்டாரு? சொல்லுங்க, என்னவாயிட்டாரு? செத்துட்டாரு. என்னவாயிட்டாரு? செத்துட்டாரு. இப்போ ஆண்டவருக்கு அது தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? கவனிக்கணும். நீ சிநேகித்த லாசரு வியாதியா இருக்கிறான் ஆண்டவருக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே வந்து சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் 2 நாள் கழிச்சு வராரு. நான் 2 நாள் கழிச்சு போறேன், லாசர் மரிக்க போறான், ஏதோ ஒரு மகிமை அங்க விளங்க போகுது என்பது ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். ஆனா மார்த்தாளுக்கோ மரியாளுக்கோ சுத்தமா என்ன பண்ணது? அதனுடைய மகிமை தெரியவே தெரியும். இன்னைக்கு நல்ல கவனிங்க, இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நான் ரொம்ப வருஷமா எதையே அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப வருஷமா இது எப்படியாகிலும் மாறும் நினைக்கிறேன், மாறவே இல்லை. இது எப்படியாகிலும் இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் எடுத்துருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்ன பண்ணவே இல்லை, மாறவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் வராரு. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் வசனத்தின்படி. ஆமீன், ஸ்தோத்திரம். ஆமீன். 14வது வசனம் வாசிங்க. அதுல 14வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று ஆண்டவரே சொல்றாருங்க. நல்லா கவனிக்கணும். வியாதியில இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், வியாதியில் இருக்கும்போது தான் ஆண்டவர் வரணும், பிரச்சனையில் தானே ஆண்டவர் வரணும். ஆனா பிரச்சனை முடிவு மரணம் வந்துச்சு, ஆண்டவர் இப்போ வந்திருக்கிறாரு அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு, வெளிப்படையாய் சொல்லி. அதுல ஸ்தோத்திரம். ஆமீன். 19வது வசனத்துல, யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார் நினைக்கிறாங்க. அறகுறை விசுவாசம், அறகுறையா தான் ஆலயத்துக்கு போவோம். இங்க இந்த வார்த்தை சொல்லுது, யார் சொல்றாங்க அப்படின்னா யூதர்கள். யூதர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா, இந்த பைபிளையே நம்மை விட நம்ம 1% கூட இல்லை இந்த பைபிள் படிச்சதுக்கு. ஆனா யூதர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா, வேதாகமத்தில் கற்று தேறினவர்கள் தான் யூதர்கள். வேதாகமத்தையே கரைச்சி குடிச்சவங்க. அப்ப இந்த யூதர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஆண்டவர் வந்திருக்கிறாரு, ஏதோ ஒரு அற்புதம் செய்ய போறாரு, நம்மள விசுவாசிக்கல. ஆனா அவங்க சொல்றாங்க, என்ன எது சொல்றாங்க? நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? அவங்க நம்ம சகோதரன் மரிச்சிட்டான், நாம ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறது போல ஆண்டவரும் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாரு நினைக்கிறாங்க. மார்த்தாலும் அவங்க தான் நினைக்கிறாங்க, மரியாளும் அதை தான் நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதுல வாசிங்க 20வது வசனத்துல. சரி, கேட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ. சரி, மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். கவனிக்கணும். அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் வந்தாச்சு, ஆண்டவர் வந்தா நன்மை நடக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியணும், விசுவாசிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்தவங்க எப்பேற்பட்ட பலவீனத்துல, பிரச்சனையில, பாடுகளில, முடியாத நிலைமையில ஆண்டவர்கிட்ட வந்தவங்க ஒருத்தரும் ஃபெயிலியரா போனதே இல்லை.
இப்ப ஆண்டவர் நேரடியா பிரச்சனை கிட்ட வந்துட்டாரு, பிரச்சனையாண்டே வந்துட்டாரு. ஆனா மார்த்தாள் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க இங்க இருந்துரு, ஆனால் என்ன பண்ணிருக்க மாட்டேன் சகோதரன், மரிச்சிருக்க மாட்டான். அப்ப ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, ஸ்தோத்திரம். 23வது வசனத்துல இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிரோடு வருவான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு சொல்லுங்க, என்ன சொல்றாரு? செத்து போயிட்டான். இவங்க சொல்றாங்க, ஆண்டவர் நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் செத்து போயிருக்க மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உன் சகோதரன் உயிரோடு வரப்போறான்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு என்ன சொல்லணும்? ஆண்டவர் அப்படி நடக்கட்டும் ஆண்டவரே, நன்மை செய்யுங்க ஆண்டவரே, ஏதோ உங்க சித்தத்துக்கு விட்டுரு ஆண்டவரே, நீங்க செய்வீங்க ஆண்டவரே, நான் நம்புறேன் சொல்லல. இவங்க என்ன சொல்றாங்க? அதுக்கு அந்த வார்த்தைக்கு திரும்ப என்ன சொல்றாங்க? ஆண்டவரே நடக்கும் தான், அதை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஆனா இப்போ இல்ல, இப்ப நீங்க பிரச்சனையாண்ட வந்துட்டீங்க, இப்ப நடக்காது, கடைசி காலத்துல கடைசி நாட்களில அது நடக்கும். இவங்க அறகுறையான சத்தியத்தை கேட்டவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, நடக்கும், அது எப்போ வேணாலும் நடக்கும், நம்ம விசுவாசிக்கலாம். ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொண்ட பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே நடக்கும், நீங்க விசுவாசிச்சா என்னைக்கும் நடக்கும், நாளைக்கும் நடக்கும். ஆனா இவங்க சொல்றாங்க நடக்கும், ஆனா இப்போ இல்ல. அந்த வார்த்தை சொல்லுது 24வது வசனத்தில், அதற்கு மார்த்தாள் உயிர் தெழுதல் நடக்கும் ஆண்டவர், ஆமா ஜீவன் வரும், என் சகோதரன் உயிரோடு வருவான். எப்போ அப்படின்னா கடைசி நாட்களில அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று எங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. இந்த வசனத்தை நான் படிச்சிருக்கிறேன். ஆண்டவரே கவனிக்கணும், இந்த வார்த்தை சொல்லுது உயிரோடு வருவான் எனக்கும் தெரியும். ஆனா எப்போ? உலகத்தின் முடிவில். ஆனா கர்த்தர் சொல்றாரு இல்ல, அடுத்த வார்த்தை சொல்றாரு, இயேசு திரும்பவும் அவளை நோக்கி நானே உயிர் தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்ப. திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏமா நீ அதே பேசிட்டே இருக்கிற, பின்னாடி நடக்குன்னு சொல்ற, ஆனா நான் சொல்றேன் இப்பவே நடக்க போதுன்னு சொல்றேன். ஆனா மார்த்தாள் என்ன பண்றா? கடைசி நாட்கள் பின்னாடி. வேத சொல்லுதுல, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது, அந்த வரிசையில அதை கற்பனை பண்றாங்க. அப்போ நடக்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏமா திரும்பவும் என்ன விசுவாசிச்சா இன்னைக்கே நடக்கும், இப்பவே நடக்கும். நானே உயிர் தெழுதலும் ஜீவனும், நானே உயிர்ப்பிக்கிறவரும் ஜீவனை கொடுக்கிறோம், நானே என்னை விசுவாசிக்கிறவன் மரிச்சாலும் செத்து போயிட்டாலும் உயிரோடு வருவான்னு ஆண்டவர் சொல்றாரு. திரும்பவும் நம்பல. இந்த மார்த்தாள் அவருடைய சூழ்நிலை பார்க்கும்போது இது அறகுறை. ஆண்டவர் வந்தாலும் வீட்டு காரியத்தை தான் பார்க்கும், ஆண்டவர் வீட்டுக்குள்ள வந்தாலும் வீட்டு காரியங்களை தான் பார்க்கும். ஆண்டவர் பின்னாடி வராது, ஆண்டவரை தேடாது. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆமே மரியாதை போல அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பது இல்ல, அறகுறை. கவனிக்கணும். சொல்லுங்க மார்த்தாள் யாரு? சொல்லுங்க மார்த்தாள் யாரு? அறகுறை. இன்னைக்கு அறகுறையில சத்தியத்தில் இருக்கிற நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவரை நம்பவே செய்யாது. நம்மளே ஒரு 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 ஆண்டோடைய மகிமைக்கு, ஆண்டோடைய நாமத்துக்கு ஒரு அளவு வச்சிருக்கிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு நாமும் ஒரு அளவு வச்சிருக்கிறோம். ஒரு சின்ன தலைவலியா ஆண்டவர் சுகப்படுத்திடுவாருங்க, ஒரு ஜுரமா ஆண்டவர் சுகப்படுத்திடுவாருங்க. சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் ஆண்டவரால அற்புதம் செய்ய முடியும்னு நினைக்கிறோம். பெரிய விஷயம் திருமண தடைய மாற்ற முடியுமா அப்படின்னா விசுவாசிப்பது இல்லை. இன்னைக்கு பிள்ளை பாக்கிய தடைய ஆண்டவர் மாற்ற முடியும் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றதில்ல, விசுவாசிப்பது. இப்போ அறகுறையா இருக்கிற உங்க வீட்டை ஆண்டவர் இந்த ஒரு வாரத்துல பூர்த்தி செய்வார் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்புறது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை. இதை யார் செய்ய மாட்டாங்க அப்படின்னா அறகுறை செய்யவே செய்யாது, நம்பாது. மார்த்தாள் வீட்டுக்குள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது மார்த்தாள். ஆண்டவரே வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரே, மார்த்தாள் தான் வீட்டுக்குள்ள எடுத்துக்கிறான். வீட்டுக்குள்ள அழைக்கிறது மார்த்தாள். வீட்டுக்குள்ள அழைத்து ஆண்டவர் உட்கார வச்சுட்டு இப்போ வீட்டு காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்ததை பார்த்த மரியாள் உடனே ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து மணிக்கணக்கா ஆண்டவர் பேசுறதை கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்ப அறகுறை சத்தியம் ஆண்டோடைய விசுவாசத்துல நடக்க செய்யாது. அறகுறை நம்பிக்கை உங்க அற்புதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள செய்யவே செய்யாது. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, திரும்ப சொல்றாரு, இல்ல நானே உயிர் தெழுதலும் ஜீவனும், என்னால முடியும். ஆனா இந்த சத்தியத்துல இந்த வசனத்தின் அடிப்படையில் அதால ஏற்றுக்கொள்ள புரியவே புரியல. சில பேரு கூட நம்ம சொன்னா நடக்குமா, விசுவாசிங்க ஆண்டவர் செய்வாரு அப்படின்னா செய்வாருங்க, அவள்தான் விட்டுருவோம். இதே போல இந்த மார்த்தாளும் திரும்ப 27வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவள்
ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அரகுறை விசுவாசம். என்ன சொல்றாங்கன்னு தெரியல, ஆண்டவர் எதை பேசுறாருன்னே தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இங்க சத்தியத்தை கேட்டு பேசிட்டு இருப்போம், சத்தியத்தை தியானிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு சில பேர் நம்ம சிந்தனை இங்க இருக்கவே இருக்காது, அது எங்கேயோ யோசிச்சுட்டே இருக்கும். நான் சொல்றேன், மாத்தாள் கூட அவங்க சகோதரன் மறிச்சுட்டா, அங்க ஆள் வந்திருக்கிறாங்களா, அங்க குடி வெட்டிட்டாங்களா, இதை பண்ணிட்டாங்களா, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஆண்டவர் பேசுறதை கேட்பதே இல்லை, அவர் சிந்தனையே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவருடைய சமூகத்தில் வரும், ஆண்டவர் என்ன பேசுறாரு அப்படின்பதை நாம கூட சரியா கவனிப்பது இல்லை. ஆண்டவர் நம்ம வாழ்க்கை குறித்து தான் பேசுறார் என்பதை நாம நிறைய பேர் விசுவாசிப்பது இல்லை. ஆண்டவர் என் நிலைமையை மாற்றுவதுக்கு தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார் என்பதை நாமளும் ஆமென் புரிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது இல்லை. நீங்க சபையில உட்கார்ந்துட்டு இருந்தாலும் நம்முடைய சிந்தனைகள் வேற தான் இருக்கும், வேற எங்கேயோ இருக்கும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. இம்மா அந்த முதல்ல என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் உயிரோடு ஒருவன் சொல்றாரு. புரியல. ரெண்டாவது சொல்றாங்க, ஆண்டவர் நான் என்னை விசுவாசிக்கிறவன் மரிச்சாலும், அதுக்கு மேலே சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும், அது எவ்வளவு பின்னோக்கி போயிருந்தாலும், என்னை விசுவாசிக்கிறவங்க அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் சொல்றாரு. அது அறகுறை ஏற்றுக்கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல. திரும்ப பதில் சொல்லுது, ஆமா ஆண்டவரே, கடைசி நாட்களில உலகத்துல வரும்போது, எப்போ எக்கால சத்தம் ஊதும்போது அப்போ நடக்க ஆண்டவரே. அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் எப்ப நடக்க ஆண்டவர்னு கூட கேள்வி கேட்கல. ஆண்டவர் இப்போ வந்திருக்கிறீங்க, என் சகோதரன் இடத்துல ஏதாச்சும் அற்புதம் செய்ய போறீங்களா, நன்மை செய்ய போறீங்களா, அதை கேட்கவே இல்லை. இதுவும் அறகுறை உலகத்துல யூதர்கள் சொல்றாங்க, ஆமீன் ஆறுதல் சொல்ல தான் ஆண்டவர் வந்திருக்கிறாரு. அவன் சகோதரன் செத்துட்டான், அதனால அவங்க சகோதரிகளுக்கு ஆறுதல் சொல்ல ஆண்டவர் வந்திருக்கிறார். சபையே இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க, ஆண்டவர் வந்தா கட்டாயம் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் வந்தா அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். இதை விசுவாசிக்கணும். ஆனா இங்க திரும்ப சொல்ற, ஆமா ஆண்டவரே, நீங்க உலகத்தில் வரும்போது எக்கால சத்தம் ஊதும்போது. அப்ப ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, ஸ்தோத்திரம், 28வது வசனத்துல, மரியாளை ரகசியமா அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். இப்போ செஞ்சு போச்சு, மார்த்தாள் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. 2 முறை ஆண்டவர் சொல்றாரு, உயிர் தழுவான், உயிரோடு வருவான், நான் வந்திருக்கிறேன், அற்புதம் நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நிறைய ஸ்தோத்திரம், அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னது போல, ஆண்டோடைய அற்புதத்துக்கு ஒரு அளவு வச்சிருக்கோம். இவ்வளவுதான் ஆண்டவரால், இதை மட்டும் தான் ஆண்டவர் செய்ய முடியும், இதுக்கு மேல பிரச்சனை, நான் ஆயிரக்கணக்காக கடன் வாங்கியிருக்கிறேன், ஆண்டவரால் செய்ய முடியாது நம்ம நம்புறோம். ஏதோ வயிற்று நிரப்புறதுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் நீ நினைக்கிற. ஆண்டவர் விசுவாசி, இதை விட பெரிய வேலையை ஆண்டவர் நமக்கு தருவார். இன்னைக்கு எப்படிமா இருக்கிற அப்படின்னா, ஏதோ இருக்கிறேன், அறகுறை. சத்தியத்தை அறகுறையா கேட்டவங்க வாயில வர வார்த்தை ஏதோ இருக்கிறேன்னு சொல்லுவோம், நல்லா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான் சொல்லுவேன், எத்தனையோ பேர் நம்மை விட, எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனம் நம்மை விட, நம்ம இருக்கிற ஆசீர்வாதத்தை விட, நாம் இருக்கிற சுகத்தை விட, நாம் இருக்கிற அந்த லெவலை விட, எத்தனையோ பேர் நம்ம அது கிடைக்காம எத்தனையோ பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அது கிடைக்காம எத்தனையோ பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எத்தனையோ, ஒரு நாளைக்கு எத்தனையோ 1000 பேர் சாகுறான்னு போடுறாங்க. அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, நம்ம வாழ்க்கை மாற்ற அவரால் முடியும் என்பதை நம்மளால விசுவாசிக்கிறது இல்லை. ஏன் அற்புதம் நடக்கல? ஏன் உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்தை 12வது மாசம் வரைக்கும் நடந்துட்ட, ஏன் ஒரு நன்மை நீ பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னா, உனக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க அது என்ன சூழ்நிலையானாலும் அதை மாற்றுவாங்க. அது என்ன பிரச்சனை ஆனாலும், அதுதான் 23ஆம் சங்கீதம், அதுல 34, 23 நினைக்கிறேன், நீதிமான்களுக்கு ஒரு துன்பங்கள் அநேகம், ஆனாலும் பிரச்சனை விட்டு போற மனுஷன் இல்லை, பிரச்சனை வந்த உடனே விட்டு போற தேவன் அல்ல, அது நடுவில். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, சரி இப்போ ஆண்டவர் ரகசியமா மரியாளை அழைத்து, போதகர் வந்திருக்கிறான்னு சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க. சரி, அப்போ 32வது வசனத்துல, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே பாதத்தில் விழுறா. சரி, மார்த்தாள் வந்த உடனே என்ன பண்றா? அறகுறை விசுவாசத்துல பதில ஆண்டவர் என்ன சொல்றாரு அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறா மார்த்தாள். ஆனா மரியாளுடைய வேலை அதை விட ஒரு படி. வந்த உடனே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே
நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். மார்த்தாளோட ஒரு படி மேல. ஆனா அதே சூழ்நிலை நீங்க இங்க இருந்திருந்தா மார்த்தாள போல சொல்றாங்க, நடந்திருக்கும், அற்புதம் நடந்திருக்கு ஆண்டவரே, எப்படி ஆகிலும் நீங்க காப்பாத்திட்டு இருப்பீங்க, எப்படி ஆகிலும் அதை விட்டுருக்க மாட்டீங்க ஆண்டவரே. அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, அப்போ அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது, சரி அடுத்த வார்த்தை, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும். இதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்லிட்டு இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இப்போ கடைசி ஆண்டவரே கேட்கிறாரு, எங்கம்மா வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, வந்து பாரும். 39வது வசனத்துல அதை வச்ச இடம் நாற்றும் எடுத்திருக்க ஆண்டவரேன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வச்ச இடம், வச்ச இடம். இப்ப நாற்றம் எடுக்கும் அப்படின்னா நம்ம முகம் எப்படி மாறும்? ஒரு நாற்றம் எடுக்குது அப்படின்னா நம்ம முகம் எப்படி மாறும்? நல்லவா பார்ப்போம். சில மூஞ்சி சொல்லிக்கிட்டு போறாங்க. அப்ப இத போலதான் அந்த கல்லறின் இடத்திற்கு வந்திருக்கிற இயேசுவோடு கூட வரவும் கூட, ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு நாற்றம் எடுத்திருக்கோம், இப்ப போய் என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல, கல் என்ன பண்ணுங்க, புரட்டி போடு. ஆல்ரெடி நாற்றம், இப்ப கல்ல வேற என்ன பண்ணியாச்சு, புரட்டி. இப்போ நாற்றம் அதிகமா இருக்குமா இருக்காதா? இப்போ ஆண்டவர் நாற்றத்தை பார்க்கல, ஆண்டவர் நாற்றத்தை பார்க்கல. ஆண்டவர் சொல்றாரு, ஒரே வார்த்தை சொல்றாரு, லாசருவே எழுந்து வா. கல்ல புரட்டி போடுகிற வரைக்கும் தெரியாது, கல்ல புரட்டி போட்ட பிறகும் தெரியாது, என் சகோதரன் திரும்ப எங்களோடு கூட உயிரோடு வரப்போறான் என்பது தெரியாது. எதுக்கு ஆண்டவர் கல்ல எடுக்கிறார் தெரியாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையும் நாற்றம் எடுத்திருக்கிற, நாற்றம் என்னது தெரியுமா? மனுஷரால உங்க வாழ்க்கையை பார்த்து மூஞ்சி சுழிச்சிட்டு போறாங்களா? நீ இருக்கிற நிலைமை பார்த்து உன்னை மூஞ்சி சுழிச்சிட்டு போலாம். நல்ல சிரிச்சு பேசினவங்க மனுஷன் ஒருவேளை தாழ்ந்து இருக்கும் போது ஆண்டவர் சிலதை ஆண்டவர் அனுமதிக்கும் போது, இப்ப யோபுக்கு ஆண்டவர் சோதிச்சாரா பிசாசு சோதிச்சானா? சொல்லுங்க. யோபு யார் சோதிச்சது? சொல்லுங்க. யோபு யார் சோதிச்சது? அண்ணாளுடைய கர்ப்பத்தை யார் அடிச்சது? புரியுதுங்களா வித்தியாசம்? ஆண்டவரும் செய்வார். ஆண்டவர் சிலதை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறாரு அப்படின்னா அது தேவனுடைய மகிமைக்கு தான். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி வந்திருந்தா ஆண்டவர், இப்ப நம்ம சொல்றல, ஆண்டு அப்பவே வந்திருந்தா பால் அண்ணன் ஊத்திருக்கலாம் கடைசியா, சொல்றோமா இல்லையா? ஆண்டவர் தாமதிக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் சில நன்மையை உன் வாழ்க்கையில கொடுப்பதற்கு தாமதிக்கிறார் அப்படின்னா இன்னும் ஸ்பெஷலா ஆண்டவர் தரப்போறான்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் இது 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா அற்புதம் செஞ்சிருக்கலாம். மதிக்க போற எசேக்கியா ராஜா போல மறிக்க போறவங்களுக்கு திரும்ப ஆயுசு நாட்கள் கொடுத்தோ திரும்ப விடுதலை கொடுத்தோ வச்சிருக்கலாம். ஆனா அந்த வசனம் ஏன் ஆண்டவர் தாமதமா வந்தார் அப்படின்னா, ஆமே ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிங்க. ஆமே, நான் அதுல 11ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏன் தாமதமா ஆண்டவர் வந்தார் அப்படின்னா 12:9, அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தம் மாத்திரமல்ல, நல்லா கவனிக்கணும் சபையே, ஏசப்பாவை இன்னைக்கு எங்க போனாலும் ஏசப்பாவை பார்க்கறதுக்கு தான் ஜனம் வரும். அவர் மலைக்கு போனாலும் சரி, அவர் வனாந்தரத்தில் போனாலும் சரி, எந்த ஊருக்குள்ள தேசத்துக்குள்ள போனாலும் ஒரே ஒருத்தரை பார்க்கறதுக்கு தான் வருவாங்க, இயேசுவை மாத்திரம். ஆமாவா இல்லையா? ஆண்டவரை பார்ப்பதற்கு தான் ஜனம் வரும், சத்தியத்தை கேட்பதற்கு, அற்புதத்தை வேடிக்கை பார்ப்பதற்கு, அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு 3 விதமான கூட்டம். ஆனா இங்க இயேசுவை மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பின லாசருவையும் பார்க்கும்படி திரள் ஜனம் வந்துச்சு. ஏற்கனவே லாசரு சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும், லாசரு யாரு, அங்க அப்பா அம்மா யாரு, அவங்க என்ன வாழ சொல்லுவாங்கல்ல, வாழியடி வாழியா யாரு குலம் கோத்திரம். அப்ப சில பேருக்கு தான் லாசரு குறித்து தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர் தாமதித்து வந்ததுனால இயேசுவை யாரெல்லாம் பார்க்க வந்தாங்களோ அவங்க எல்லாம் இயேசுவை மாத்திரமல்ல லாசருவையும் பார்க்க வந்தாங்க. சபையே, சில ஆசீர்வாதம் உனக்கு தடையா? ஆண்டவர் உடனே தரலையா? ஆண்டவர் உடனே நமக்கு விடுதலை தரலையா? அதுக்கு காரணம் உண்டு. ஆண்டவருடைய மகிமை விளங்குவதற்கு வித்தியாசம் பெரிதா இருக்கும். இயேசுவை மாத்திரம் பார்க்க வரல, லாசருவை உயிரோடு எழும்பின
ஜீவனோடு. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, அவர் சொன்ன உடனே 43வது வசனம் 11:43 இவைகளை சொன்ன பின்பு 42வது வசனத்துல நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை 2 நாள் கழிச்சு வர வச்சிருக்கிறீங்க. அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்றாரு, நீங்க 2 நாள் கழிச்சு என்ன போக வச்சிருக்கிறீங்க, ஊழியத்தை அதை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், இங்க நான் வந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் இன்னைக்கு விசுவாசிக்கணும். அடுத்தது அவர்கள் நிமித்தம் இப்ப சொல்றாரு, லாசருவே எழுந்து வா. சில பேருடைய விடுதலை ஏன் தாமதமாகுதுன்னா, ஆண்டவர் உங்க விசுவாசத்தை பெருக செய்வதற்கு. சில பேருடைய நன்மை ஏன் தாமதமாகுது அப்படின்னா, நீங்க நல்லா உணர்ந்து கொள்ளுங்க, உங்களை 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 பார்த்த கண்களுக்கு முன்னாடி ஆச்சரியமா பல பேர் உங்களை ஆச்சரியமாய் பார்ப்பதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், உடனே வராத சில காரணங்களுக்கு, உடனே கிடைக்காத சில ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரை குறை சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தை விட்டு போயிடுறோம், ஆண்டவரை விட்டு போயிடுறோம். ஆண்டவர் எனக்கு என்னங்க செஞ்சாரு? ஆனா இங்க நல்ல கவனிக்கணும். நான் சொல்றேன், லாசரு வியாதிப்பட்டது நல்லதா கெட்டதா? சொல்லுங்க, லாசரு வியாதிப்பட்டது நல்லதா கெட்டதா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நல்லதா கெட்டதா? சரி, ஏசப்பா கிட்ட ஆள் அனுப்பியும் ஆண்டவர் வராதது நல்லதா கெட்டதா? ஆண்டவர் சீக்கிரமா வந்திருந்தா, சொன்ன உடனே வந்திருந்தா, திரும்ப அதே ஊருக்கு, அதே அவங்க 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 சகோதரிக்கு மார்த்தால மரியாளுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ ஆண்டவர் வராமல் இருந்ததும் நன்மைக்கு, லாசர் மரிச்சதும், சொல்லுங்க, லாசர் மரிச்சதும் நன்மைக்கு, லாசர் மரித்து 4 நாளாகி நாற்றம் எடுத்ததும் நன்மைக்கு. ஏன்னா அப்பதான் வந்து மூஞ்ச சுழிச்ச முன்னாடி ஆண்டவர் இப்ப அப்படியே கட்டின சீலைகளோடு கூட லாசர் என்ன பண்றாரு, வெளியில வந்து நிக்கிறாரு. அப்ப தாமதம் நமக்கு ஆசீர்வாதம், தாமதம் நமக்கு நல்லதா கெட்டதா? சொல்லுங்க. இன்னைக்கு இந்த யோபு குறித்து சில காரியங்களை பார்க்கும்போது, ஆமீன், ஸ்தோத்திரம், யோபுவை அழிப்பதற்கு பிசாசு என்ன பண்றான், முயற்சி. ஏன்? வாழ்ந்துட்டான், பணக்காரன், அந்த ஊத்து தேசத்திலே பெரிய பணக்காரன் யோபு தான். ஆனா அவனை அழிப்பதற்கு பிசாசே சதி திட்டம் பண்ணி ஆண்டவர்கிட்ட போறான். என்ன பண்றான், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன பண்றாரு, வியாதியை கொடுக்குறான், பருக்கள் வந்துச்சு. அப்போ இவ எல்லாவற்றையும் யோபு 42:10 1ஆம் அதிகாரம் 9-11 வரைக்கும் யோபு அழிக்க சாத்தான் முயற்சிக்கிறான். யோபு 2:7 உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் பருக்களால் வாதிக்கிறான். 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம். வாசிங்க 42:10. சரி, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னாடி இருந்த எல்லா பிரச்சனையும், தலையிலும் நடுரோட்டில் பிளாட்ஃபார்மில் இருந்த எல்லாவற்றையும் அதை ஆண்டவர் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இன்னைக்கு என்ன பிரச்சனை பிசாசு நமக்கு கொடுத்தாலும் அதுல புலம்பி ஆண்டோட சமூகத்தை விட்டு போயிடாதீங்க. அவர் சில காரணங்களை அனுமதித்தாலும் அது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ஆமேன், சொல்லுங்க ஆமேன். அப்ப தாமதம் நம்முடைய வாழ்க்கையில நல்லது. 24 25 ஆண்டவருக்கு சித்தமானா இன்னைக்கே நடக்கும், நாளைக்கே நடக்கும், நைட்டே கூட நடக்கும். தேவ சித்தம். அவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும் வரைக்கும் நாம் அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருப்பது தான் தேவ நோக்கம். நிறைய பேர் அப்படிதான் சிதறி போயிடுறோம். நிறைய பேர் ஆண்டவர் விட்டு போறதுக்கு உடனே ஒரு வீட்டை கட்டுறதுக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை நாள் ஆகும்? சும்மா சொல்லுங்க, எத்தனை நாள் ஆகும்? ஒரு வீட்டை கட்டணும் எத்தனை நாள் ஆகும்? எத்தனை பேர் வீட்டில் ஆண்டவர் வீட்டை கொடுத்துருக்கிறாரு? கையை தூங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வீட்டை கொடுத்து? சரி, வீட்டை கட்டுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? மாசம் கணக்கு. ஒரே மாசத்துல கூட கட்டிக்கிறான். நான் பாத்துக்கிறேன் 2 வீட்டை ஒரே மாசத்துல. சரி, குறைஞ்சபட்சம் ஒரு 30 நாளுக்கு மேலதான் இல்ல? இப்போ நம்ம ஜெபம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் வீட்டை தாரோம்னா ஒரே நைட்டு தர முடியுமா? ஒரே நாள்ல தர முடியுமா? இதே போலதான் சில ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். உடனே நடக்கணும் ஆண்டவரே, உடனே கிடைக்கணும் ஆண்டவரே.
ஆண்டவர் சில காலத்தை வச்சிருக்கிறாரு. பொறுமையாரு, பொறுமையாரு. அதுதான் வாசிக்கிறோம். ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கணும்? அடங்கி. ஆண்டவர் சொல்றாரு, நீ நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கல. நீ இப்படி நினைக்கிற, ஆனா உன் வாழ்க்கை குறிச்சுதான திட்டம் வேற. ஆண்டவர் நினைக்கிற, நீ நீ பாக்குற மாதிரி நான் பார்க்கல. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 55:8 வசனம் வாசிங்க. ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். சபையே, உன் வேலை என்ன? இந்த ஜனத்தை ஏற்படுத்தின நீ துதிச்சுட்டே ஜெபிச்சுட்டே இருக்கணும். இதுதான் தேவ நோக்கம். அவர் செய்யறத செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. 42 வாசிக்கிறோம். யோபுல சொல்றாரு, தேவரி 42:2 தேவரி சகலத்தையும் செய்ய தடைபடவே படாது. மனுஷன் இல்ல, அதிகாரி இல்ல, என் கவர்மெண்டே உனக்கு எதிராக கூட இருக்கட்டும், அவர் செய்ய நினைச்சதை உனக்கு ஸ்பெஷலா ஆண்டவர் செய்வார். 1000 பேர் இருக்கட்டும், 1000 பேர் இருந்தாலும் உங்களை மாத்திரம் ஆண்டவர் வித்தியாசப்படுத்துவதற்கு நல்லதுன்னு சொல்லுங்க, நல்லதுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஸ்பெஷலா வேணுமா? இன்னைக்கு ஸ்தோத்திரி. இப்போ கவர்மெண்ட் இப்போ போன முறை கொடுத்தாங்க, 6000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆமாவே இல்லையா? நம்ம கூட நிறைய பேர் நினைச்சோம் இந்த வருஷமும் கொடுப்பாங்க ட்ரெஸ் எடுத்துலாம் நினைச்சோம். கொடுக்கல. கவர்மெண்ட் நம்ம கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டு விட்டாங்க. சரி, இப்போ 6000 ரூபாய் வேணும். இன்னைக்கு வாங்கிட்டீங்கன்னா இப்போ 12ஆம் மாசத்துல வாங்கிட்டீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுக்குறேன். முதல் வருஷத்து புது வருஷத்துல 20,000 ரூபாய் கொடுக்குறேன். எதை வாங்கிப்போம்? இந்த மாசம் 12ஆம் மாசம் 10,000 ரூபாய் வாங்கிக்கோமா? இல்ல லேட்டா வாங்குறீங்க அப்படின்னா 1ஆம் மாசத்துல புது வருஷத்துல 20,000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு எதை வாங்குவோம்? இல்லைங்க இப்பயே கொடுத்துருங்க, ட்ரெஸ் வாங்கிக்கணும்னு சொல்லுவோம். 10,000 ரூபாய் முன்னாடி போய் கடனை வாங்கினா கூட 10 மாசம் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? அப்ப தாமதம் ரெட்டிப்பா தான் நமக்கு நன்மை வரும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சத்தியத்தை நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. தாமதம் நமக்கு ரெட்டித்தன, அந்த வார்த்தை சொல்லு, ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பாரு. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, உங்கள் நினைவுகள் என் நினைவில்லை. உன் வாழ்க்கை குறித்து ஒரு குறுகிய வட்டம் நம்ம வச்சிருக்கிறோம். இது 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 இருந்தா போதுங்க, எனக்கு எதுக்கு அதெல்லாம்? இப்ப சும்மா உதாரணத்துக்கு சொல்ல, நீ மாடி மேல மாடி கட்டுவ அப்படின்னா வீடே இல்லாத இருக்க நமக்கு என்ன தோணும்? ஒரு கொட்டா கூட இல்லை, எனக்கு எதுக்கு மாடி? சொல்லுமா? சொல்ல மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, பொறுமையாரு. ஆனா பொறுமையா இருக்கணும், என் சமூகத்திலயும் இருக்கணும். புரியுதுங்களா? பொறுமையாரு. உலகத்துல போய் இருக்காத, என் சமூகத்துல இரு, என் செட்டைகளின் அடைக்கலத்தில் இரு. 91:1 வாசிக்கிற, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் அந்த நிழலில எத்தனை பேர் பொறுமையா காத்திருக்கிறியோ உங்க ஆசீர்வாதம் ஒரு நாளும் தடைபடவே படாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, ஆமீன். நீதிமொழிகள் 13:12 வாசிங்க. நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ரொம்ப வருஷம், ரொம்ப நாள், ரொம்ப மாசம், வருஷமே போய் முடி போகுது அப்படின்றல. ஆனா நம்ம பேசுற பாஷையே படமே எடுக்கலாம். அவ்வளோ ராகம் போடுவோம், அவ்வளோ. ஆண்டவர்கிட்ட கூட தைரியமா கேட்க மாட்டோம். சாரி, மனுஷங்கிட்ட கூட தைரியமா கேட்க மாட்டோம். ஆனா ஆண்டவர்கிட்ட அவ்வளோ இல்ல. அந்த வார்த்தை சொல்லுது, நெடுங்காலமா, ரொம்ப நாளா நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஜெபம் ஒருவேளை உன் இருதயத்தை இளைக்க பண்ணலாம், உன்னை சோர்வடைய செய்யலாம். தாவீதை பார்த்து சொன்னது போல, தேவனிடத்தில் ரட்சிப்பு இல்லை என்று அநேக தாவீதை பார்த்து சொன்னாலும் அவர் சொல்றாரு, ஆனாலும் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்து. எத்தனை பேர் உங்களை பார்த்து கூட சொல்லலாம், சர்ச்சுக்கு போயிட்டு என்னத்தை வாரிக்கினேன் அப்படின்னா எத்தனை பேர் நான் வாரத்துக்கு தான் போறேன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? நான் கூட அதை தான் நினைக்கிறேன், போகலாமா? அல்லேலூயா. புரியுதுங்களா? மனுஷன் பார்வையில நம்ம எதை பேசுறோம் என்பதை அதுவே உங்க வாழ்க்கையினுடைய விசுவாசத்தின் ஆழத்தை காண்பிக்கும். நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்பி இருக்கிற என்பதை நீ மனுஷங்கிட்ட பேசும்போதே கண்டுபிடிக்கலாம். அவங்க சும்மா கிண்டலுக்கே சொல்லுவாங்க, என்னத்தை போய் வாரிக்கணும் அப்படின்னா, நான் கூட அதை தான் சர்ச்சையை மாத்திலாமான்னு கூட நினைக்குது செல்லுது. நீ எங்க போனாலும் தேவ சித்தம் இல்லை அவனுக்கு ஆசீர்வாதம் சொல்லுங்க கிடைக்கவே கிடையாது. பெரிய சர்ச்சுக்கு அங்க போலாம் நினைக்கிறேன், அங்க போனாலும் ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கணும். சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க,
அம்பலத்தில் ஆடாது எதோன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அறையில் ஆடாது அம்பலம். என்ன மறைச்சு பார்க்க அறையில் ஆடாது அம்பலத்தில் அங்கே ஆடுப்பது இல்லை. இங்கேயே 5 நிமிஷம் ஜபம் இல்லை. இந்த சர்ச்சுக்கு வரும்போது 5 நிமிஷம் கூட முட்டி போட்டு என்ன பண்றது இல்லை. இந்த சர்ச்சில் 5 நிமிஷம் கூட முட்டி போட்டு ஆராதனை செய்ய போறது இல்லை. ஆனால் லிஸ்ட் மட்டும் பெருசாக கொடுக்குது. இழைக்க பண்ணும். சில நாட்கள் ஜபம் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனாலும் அந்த வார்த்தை அடுத்த வார்த்தை சொல்லுது, நீ விரும்பினது வரும்போது சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை. நீ எதை இழந்திருக்கிறியோ, வசனம் சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். உனக்கு இழந்து போனதை திரும்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய்ன்னு பைபிள் சொல்லுது. ஆமோஸ் 4:7 நினைக்கிறேன். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எங்கங்க? ஆண்டுடைய பாதத்தில் இருக்கும்போது வரைக்கும், ஆண்டுடைய பாதத்தில் இருக்கிற வரைக்கும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சகலத்தை. சபையே வார்த்தை சொல்லுது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அப்போ நான் சொல்றேன், சில தாமதம் ஆண்டவரும் மார்த்தாலும் மரியாளும் இவங்க 3 பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அப்படின்னா சொல்லும் போதே வந்திருக்கலாம். இவங்க 3 பேருக்கு மாத்திரம் தெரிகிற மாதிரி ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அப்படின்னா ஆள் அனுப்பின உடனே வந்திருக்கணும். அந்த ஊரே லாசர் குடும்பத்தை லாசருவை குறித்து பேசணும் என்பது தான் தேவ நோக்கம். எதை செஞ்சாலும் தேவனுடைய மகிமை விளங்கணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. உங்கள் வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் முடியலன்னு எங்கே சொல்கிறாங்களோ அங்கே அவங்களுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் முடிய பண்ணுறாரு. எங்கே நடக்காதுன்னு ஊரே பேசுதோ, நீ சொல்கிறல ஊரே பேசுதுன்றல, அந்த ஊரே பேசுன உங்கள் வாழ்க்கையை இப்போ எல்லா வாயும் சொல்லுவாங்களா, வாய் மேலே கை வைக்கிறாங்க சொல்லுவாங்களா, மூக்கு மேலே வரல வைக்கிறாங்க சொல்கிறாங்களா இல்லையா? ஆண்டவர் அப்படி வாழ வைப்பதற்கு தான் ஸ்தோத்திர கர்த்தர் செய்கிறார். சபையை உணர்ந்து கொள்ளுங்க. நான் முடிக்கிறேன், உணர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சில ஆசீர்வாதத்தை தடைய வச்சிருக்கிறாரா? நல்லதுன்னு சொல்லுங்க. என்ன சொல்லணும்? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிங்க. வருஷத்தை முடிக்க போறோம். ஒருவேளை வாக்குத்தத்தம் நடைபெறாமல் இருந்தாலும், நீ அநேக வருஷம் உபவாசித்து ஜெபிச்சது நடக்காமல் இருந்தாலும், இது நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்ச அந்த காரியம் நடைபெறாமல் இருந்தாலும், எதை நம்ம வாழ்க்கையில் மனுஷன் ஏளனமாக பேசினாலும் அதுக்காக நிறைய முறை நம்ம ஜெபம் பண்ணிருப்போம். சொல்லுங்க. ஒருவேளை நடக்கலைன்னு இப்படி சோர்ந்து போகாத. விரும்பினது சீக்கிரம் கிடைக்கும். சொல்லுங்க, நீ விரும்பினது சீக்கிரம் கிடைக்கும். ஆண்டவர் விட்டு போய் விலகாத. அவருடைய பிரசன்னத்தை ஒரு நாளும் இழக்காத. விட்டுருங்க, கை வலிப்பது விட்டுருங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த காரியம் என் பிள்ளைங்க ஏமாந்து போகுது என்பது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம நினைக்கிறோம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதை விட ஆண்டவருக்கு அதிகமாக தெரியுமா தெரியாதா? நீ மனுஷனுக்கு முன்னாடி வைக்கப்படுறது, நீ வாழற இடத்துல வைக்கப்படுறது வெள்ள ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் தாமதிக்கிறாரு. ஆனாலும் தாமதிக்கிறாரு. அவர் தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் மணிக்கணக்கும் நமக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுக்குமே தவிர உன்னை ஒரு நாளும் உன்னை கீழே தள்ளுவதற்கு இல்லவே இல்லை. அன்று சொல், புழுதியிலிருந்து தான் நம்ம எடுக்கிறாரு, குப்பையிலிருந்து தான் எடுக்கிறாரு. எடுத்து ஏதோ போனா போட்டுன்னு வைக்கல. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் நம்ம லெவலே நீ நினைக்கிற இல்லை அந்த அளவு எல்லாம் இல்லை, அதை விட அதிகமாக தான் ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைக்கிறார். ஆண்டவர் உயர்த்துவதற்கு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அந்த வார்த்தை சொல்லுது, சங்கீதக்காரர் சொல்ற தாவீது 119 சங்கீதம் 71வது வசனத்துல, நான் உபத்திரப்பட்டது நல்லது. இப்போ எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறது நல்லது தாங்க? சொல்ல முடியுமா? வார்த்தை வராது, அறகுறை வார்த்தை வராது. முழுமையா ஆண்டவரை ஏற்றுக்கொள்றவங்க ஆண்டவர் சொல்ல முடியும், ஆண்டவரை மாற்றுவாருங்க. இதை கொஞ்ச காலம் வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் மாற்ற முடியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பிரியம், இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை மாற்றுவது சொப்பனம் காண்கிற விதமா இருக்குன்னு பைபிள் சொல்லுது. சில நிமிஷம் போதும் வாழ்க்கை மாற்றுவதற்கு. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை அதுதான். ஸ்தோத்திரம். 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ,
அநேக வைத்தியர்களால் செலவழித்த பின்பு ஆண்டுடைய பாதத்தில் வராங்க. ஆண்டுடைய பாதத்தில் வந்த உடனே இத்தனை வருஷம் பிரச்சனைங்க, 1 by 1 நான் சரி பண்ணணும்னு சொல்ல, ஒவ்வொன்றா பிரச்சனை நான் சால்வ் பண்றேன், முடியும் 1 by 1 செய்யறேன் சொல்ல. அவளுக்கு தெரியும் அற்புதம் நடந்துச்சு. ஆண்டு சொல்ல, என் வல்லமை என்ன எடுத்து என்ன பண்ணுச்சு, புறப்பட்டு போச்சு. எத்தனை வருஷமும் அவர் தேவ சித்தத்தை மாத்திரம் ஒப்புக்கணும். ஆண்டவரே உங்க சித்தம் நிறைவேறட்டும், ஆண்டவரே உங்க சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எதை என் வாழ்க்கையில் கொடுக்குறீங்களோ அதன் ஆசீர்வாதமா திருப்தியான வாழ்வதற்கு கற்றுக்கணும். திருப்தியா வாழணும். எதை ரேஷன் வச்சு சாப்பிட்டாலும் திருப்தியா வாழ கற்றுக்கொள்ளுங்க. இல்லை முடிந்த அப்படி நேர்முழங்கால் பட்டு, நேர்முழங்கால் இல்லை, எந்தெந்த ஆசீர்வாதம் தடைபட்டு இருக்கிறதோ, எந்தெந்த ஆசீர்வாதம் இழந்து போயிருக்கிறோமோ, எந்தெந்த நன்மை கிடைக்காம இருக்குதோ, இந்த வருஷத்தையே முடிக்க போறோம். இந்த வருஷத்தையே முடிக்க போறோம். ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் நம்ம தேடக்கூடாதுப்பா. ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் நம்ம தேடக்கூடாது. ஆண்டவரே நீ ஒப்பு கொடுங்க, சபையை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போற? ஆண்டவரே இன்னைக்கு ஒருவேளை இழைக்க பண்ணிருக்கிற வாழ்க்கையா இருக்கிறியா? நெடுங்காலமாய் காத்திருந்து வாழ்க்கை இன்னைக்கு ஒருவேளை ஸ்தோத்திரம் இழைக்க பண்ணிருக்கிறியா? இழைக்க பண்ணிருக்கிறதா? இன்னைக்கு ஸ்தோத்திரம் விரும்பினது வரும்போது அது ஜீவ கிரீடம் போல இருக்கும்னு சொல்லுது, ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லுது, அது நன்மையா இருக்குன்னு சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். சொல்லுங்க சபையை, யாரு கண்ணை திறக்காத, யாரு கண்ணை திறக்காம அப்பாவை நோக்கி இருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி சொல்லுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.